எல்லாவல்ல ஆதி ஓய்வினாலும் உங்களுக்கும் எனக்கு கிடைக்கட்டும். வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, நேரம் காலம் போயிட்டு இருக்கும், நமக்காக வெயிட் பண்ணது 2025 எப்படி வந்தது, எப்படி போனதுமே தெரியல. பட் நிறைய பேருக்கு ஒரு சிலர் நல்ல கசப்பான அனுபவம் இருக்கும், ஒரு சிலர் நல்ல அனுபவம் இருந்துகிட்ருக்கும். இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நல்லது நடந்ததுதான் அது 2024 கண்டினியூ பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது கெட்டதோ இல்லை நஷ்டமோ அடைஞ்சிருந்தால் அதை திருத்திட்டு 2026 நல்லபடியாக இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. நண்பர்களே, நான் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மட்டும் உங்களுக்கு கண்டென்ட்டாக சொல்கிறதில்ல. நம்ம சமுதாயத்தில் நான் பார்க்குற என் நண்பர்கள், சொந்த உறவினர்கள், வேறு ஏதாவது யாராவது மூலிமா ஒரு சில இன்சிடெண்ட்டாக கேள்விப்பட்டேன்னா அதில் உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குன்றது விசாரித்து ஒரு கண்டென்ட்டாக நான் போட்டுட்ருக்கேன். இந்த கண்டென்ட்டில் நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, உறவுகள் உண்மை எனக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, எல்லாத்துக்கும் உறவுகள் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. அந்த உறவுகள் எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும், அது எப்படி கன்வே பண்ணணும், அது எந்த விதத்தில் நம்ம அவங்களுக்கு நல்லது செய்கிறோமா கெட்டது பண்ணுறோமான்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே விட்ட உறவு சிக்கலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அந்த உறவு சிக்கல்னால் ரொம்ப ரொம்ப சிக்கலானது பார்த்திங்கன்னா, எனக்கு நடக்கலை, என்னுடைய அறிவியல் நண்பனுக்கு நடந்த கதை இது. எனக்கு கதை, ஆனால் அவனுக்கு அது வாழ்க்கை பிரச்சனை, சோகம். நல்ல பையன், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தான். ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல பையன், நல்ல வேலைக்கு இருந்தான், நல்ல அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டான், பாசமாக இருந்தான். அவங்க தங்கச்சி, அவங்க சொந்த பந்தம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல பேர் இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே மாமனார் வீட்டு பக்கம் போயிடுச்சு. மாமனார் வீட்டாரும் ஒன்றும் மாமனார் வீட்டார் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நான் பார்த்துருக்கேன். இவனை பற்றி யார்கிட்ட ரொம்ப பெருமையாலாம் பேசியிருக்காங்க. இவர் எனக்கு வருமானம் கிடைச்சதுக்கு பஸ் ஸ்டாப்பு அதில் ஏறிச்சு பாரு தலகான அவனுக்கு ஃபுல்லாக மாமனார் வீட்டிலேயே நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பித்தான். நான் அப்போ கூட அவன்கிட்ட சொன்னேன், டே கொஞ்சம் லிமிட் ஆடுறா, அது சரி இருக்காது, நாளைக்கு உனக்குன்னு சிக்கலாகும்போது அது தெரியுண்டான்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதான் நாம தான் ஆதி யோகி பிரபானந்தா ஆச்சு மசுரு. இந்த 40 வயசுல நான் படாத அவமானம் இல்லை, படாத சிக்கல் இல்லை, படாத அட விடுங்க, அதை பற்றி பேசி அந்த பிரயோஜனம் இல்லை. கான்செப்ட் வருவான். அவன் ரொம்ப டீப்பாக இருந்தான், அவன் செஞ்சான், நடந்து செஞ்சான். அவங்க வீடு கட்டத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான், கூட இருந்து செஞ்சான். அப்பனா வராது அவங்க மைத்துனர், மயிருனர், மங்கானினர், அவர் பெரிய தினர், அப்பெல்லாம் வராதவங்க வீடு கட்டி முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு சிக்கலை வரும்போது அப்போ வராரு. அவர் அப்படியே உள்ள கான்செப்டுக்குள்ளே வந்தாராம். என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். ஆக்சுவலி நான் ரொம்ப விட்டுறான்னு தான் சொன்னேன். விட்டுறான்னா நான் அந்த வார்த்தை எனக்கு சின்ன வார்த்தை, ஆனால் அவனுக்கு பெரிய வார்த்தை. என்னடா நீயும் புரிஞ்சுக்கலையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ உழைச்சிருப்பேன், எவ்வளோ உண்மையாக இருந்திருப்பேன், எனக்கு எவ்வளோ ஆஃபர் வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க நல்லா இருக்கட்டுன்னு தான் நான் செஞ்சேன். ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ₹1 கூட கணக்கு பார்க்குறாங்க. நான் அந்த மாதிரி கணக்கு பார்த்துருந்தா இன்றைக்கி நான் என்னவோ டேஜில் இருந்திருப்பேன்டான்ட்டு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணான். ரொம்ப எனக்கே கண்ணில் பயங்கரமாக தண்ணி அழுதுட்டேன். அப்படி இருக்கான், நமக்கு மூச்செல்லாம் ஒட்டி போச்சு, உடம்பெல்லாம் குறைஞ்சி போச்சு, பயங்கர மன அழுத்தத்தில் இருக்கிறான். நான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாரும் ஆதிபதி உன்னை காப்பாற்ற வர்றான், திகிரி மாதிரி நான் இருக்கிறவங்க கூட யார் வந்தாலும் இல்லை, நான் இருக்கிறேன்டான்னு அந்த ஒரு உண்மையான வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலி அவன் கல்லுந்து பயங்கரமாக காசு பணம் தர தேவைன்னு பிள்ளை ஒரு உண்மையான ஒரு ஆதரவாக நான் இருக்கேன்டா, அவங்க கூட நான் இருக்கேன்டா, அவனுக்கு எது வந்து நான் செய்கிறேன்டா, அவனுக்கு வேலைக்காகட்டும் இல்லை வேறு பண உதவியாகட்டும் என்கிட்டனாலும் நிச்சயமாக போன வீடியோவில் அதான் சொன்ன வாங்கி கொடுக்காதீங்கட்டு. ஆனால் இவ்வளோ மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்ணுங்க நண்பர்களே. இல்லாதவனுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. இல்லாதவனுக்கு உதவி பண்ணிங்கன்னா அந்த போன வீட்டில் சொன்ன கான்செப்ட் தான். இருக்கிற மயிரானங்களுக்காக உதவி பண்ணாதீங்க, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்ட்டு நான் அந்த இல்லாதவங்க தான் சொல்லிட்டு வந்தேன். பெரிய கான்செப்ட் இருந்தாலும் ஒரே வீடியோவில் நான் சுருக்கி சொல்லுன்றதுனால சொல்கிறேன். ஏன்னா அந்த மயிராண்டி உள்ளே வந்த பின்னாடி, அந்த நொட்டையாண்டி உள்ளே வந்த பின்னாடி இவனை துரத்தி விட்டாங்க. இருந்தெல்லாம் போயிடுச்சு. கடங்காரனுக்கு பதில் சொல்லணும். என்ன பண்ணுவான் அவன்? பாவம், அவன் என்ன பண்ணுவான்? மயிராண்டி, நீ அப்படா அங்கே நீ வீடு கட்டும் போதும் அந்த இது இருக்கும்போது நீ யாரா போயிருந்த? பெரிய மைனர் குட்டிங்க மாதிரி சுற்றி நின்றுட்டு இன்னைக்கு அவனை வீட்டு விட்டு துரத்திட்டீங்க. அந்த பையன் நீங்கள் அனாதையாக நிற்கிறான்னா யாரா நீ? என்னடா நீ? இதே நம்ம நாளைக்கு உனக்கு வராதடா, வருண்டா.
அன்னைக்கு அதே அவன் தாண்டா போய் நிற்பான். ஏன்னா அவன் மனசாட்சி உள்ள ஒரு ஆளுடா. டேய், நான் உன்னை தண்டிக்க கூட தேவையில்ல, அந்த தம்பி தண்டிக்க தேவையில்ல. மேலக்கரம்படுறா ஈஸ்வரன் சிவன் ஆதி ஓகி சிவன் அவன் உன்னை தண்டிப்பான்டா. நீ தண்டனை அனுபவிப்படா. கூட இருந்து அணைச்சி அரவணைச்சி எங்க மாமா நீ வாடா, நான் இருக்கிற மாமா நீ செய் மாமான்ட்டு உறவை அணைக்கிறவன் தான்டா உண்மையானவன். நீ உனக்கு தகுதி இல்லாதவன்டா, தகுதி இல்லாதவன்டா. அந்த நிலைமை உனக்கு வருண்டா. அன்னைக்கு அதே மாமங்கிறதாண்டா வந்து உன் முன்னாடி நிப்பான் உனக்கு உதவின்ட்டு. எந்த மயிராண்டி வரமாட்டான்டா. டேய் நண்பர்களே, நான் வந்து டென்ஷனில் தான் பாவம் நண்பர்களே. அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது நண்பர்களே. உறவு சிக்கல் எவ்வளோ இருக்குது தெரியுமா? உறவு சிக்கலில் அவன் மன அழுத்தம் மன வேதனை இப்படி இருக்குது தெரியுமா நண்பர்களே? அது கேட்டு வந்த எனக்கே இவ்வளோ வேதனைக்குன்னா அந்த பையன் எவ்வளோ வேதனை போடுவான் சொல்லுங்க. அவன் மனசு எவ்வளோ வேதனை போடுது தெரியுமா? எவ்வளோ வேதனை போடுவான். ஏன் இந்த கான்செப்டை சொல்ல வரேன்னா, தயவு செய்து நண்பர்களே இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. மாமன் மச்சான் சொந்த பந்தம் ஏதாவது ஆபத்தில் இருக்கு, ஆனால் அவனுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, உதவி பண்ணுங்க. அந்த உதவி தான் ஆதி ஓகி தான் உண்மையான உதவி. அவன் உங்களை கடைசி வரைக்கும் தெய்வமாக மதிப்பான், தெய்வமாக கும்பிடுவான், தெய்வமாக உங்களை நினைப்பான். நீங்கள் தான் ஆதி ஓகி தெய்வமே. இல்லாதவனுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. கெட்டு போனவனை அரவணைங்க, கெட்டு போனவனை உதவி செய்யுங்க, கெட்டு போனவனை அரவணைச்சு அவனுக்கு இருக்கிறத அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. ஏதாவது ஒரு வழியில் அவன் முன்னேறி வெளியே வரும்போது நிச்சயமாக அவன் உங்களுக்கு கடவுளாக பார்ப்பான் நண்பர்களே. ஒரே ஒரு ஜென்மத்தில் என்ன நண்பர்களே ஆகிருப்போகுது? பிறக்கிறோம், வளர்கிறோம், செய்கிறோம், பண்ணுறோம், சாகிறோம். இடையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? பாதி நேரம் தூங்கியே கழிச்சிட்றோம், பாதி நேரம் இது மாதிரி கொஞ்சம் சித்திரத்தை அனுப்பிக்கிறோம். அதனால் என்னுடைய ஆரோக்கிய நண்பர்களே, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சிக்கிங்க. இந்த உலகம் ரொம்ப சின்னது. நம்மளுக்கு மற்றவனுக்கு இன்றைக்கி வர கஷ்டத்தை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு போனால் நாளைக்கு அந்த கஷ்டம் நம்மளுக்கு வரும். அதே அப்போ தான் அந்த வேதனை நம்ம உணர்வோம். அதனால் எல்லாவோட ஆதி ஓகி உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவார். தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துலேயோ உங்கள் உறவினர்லையோ ஒரு மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியார் கஷ்டப்பட்டாங்கன்னா கஷ்டத்துக்கு ஓடி போய் உதவி செய்யுங்க. அந்த உதவி உங்களுக்கு நாளைக்கு காப்பாற்றும், நல்ல ஒரு வழியும் உங்களுக்கு காட்டும். அதுக்கு மேலே என்னென்ன மைண்ட்ஸ் கான்செப்ட் சரியில்லை நண்பர்களே. இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத வந்து அப்படியே கொட்டிட்டேன். இதில் வந்து எடிட் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது இதில் பின்ன சேர்த்தியே பண்ணுறதில்ல. என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் அப்படியே வந்து சொல்லிடுவேன் நண்பர்களே. அதனால் தயவு செஞ்சு கடவுள் எங்கேயும் இல்லை, உங்கள் கூட தாங்கிறாரு. இல்லாதவனுக்கு உதவி செய்யுங்க. அந்த சிவன் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவார் நண்பர்களே. ஏதோ கொஞ்சம் கோவத்தில் எது முன்ன பேசிட்டு இருந்தால் என் நண்பர்கள் ஆதி ஓகியின் சிஷியர்கள் என் உறவினர்கள் என்னை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. எல்லா ஆதி ஓகி உங்களை காப்பாற்றுவாராக. ஓம் நம சிவாயம்.